ஆதியாகமம் அதிகாரம் 41 வசனம் 1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியின் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். வசனம் 2. அப்பொழுது ஒரு அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. வசனம் 3. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வந்து நதியின் ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. வசனம் 4. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டிமான 7 பசுக்களையும் புசித்து போட்டது. அப்படியே பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். வசனம் 5. மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளில் இருந்தது, ஓங்கி வளர்ந்தது. வசனம் 6. பின்பு சவியானம் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்களும் முளைத்தது. வசனம் 7. சவியானம் கதிர்கள் கொழுமையான நிறமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். வசனம் 8. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டு இருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து, இவர்களுக்கு தன் சொப்பனத்தையே சொன்ன ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற்று போயிற்று. வசனம் 9. அப்பொழுது பானபத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்னதுதான் என் நினைவில் வந்தது. வசனம் 10. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலே கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாக்கிகளின் தலைவனையும் தலைவர்களின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில். வசனம் 11. நானும் இவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருட்கள் கொண்ட சொப்பனம் கண்டோம். வசனம் 12. அப்பொழுது தலையறியர்களின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேயன் பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களுடனே இருந்தான். அவனிடத்திலே அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்களுக்கு சொப்பனத்தின் பயனை சொன்னான். வசனம் 13. அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படி நடந்தது என்ன திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். வசனம் 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். வசனம் 15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ ஒரு சொப்பனம் கண்டன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தையே கேட்டால் அதன் அர்த்தத்தையே சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். வசனம் 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்திரவு அளிக்கச் செய்வார் என்றான். வசனம் 17. பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்திலே நின்று கொண்டிருந்தேன். வசனம் 18. அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தது, புல் மேய்ந்தது. வசனம் 19. அவர்களின் பின் இளைத்ததும் மகா அலட்சியமான கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. அவைகளையே போல அலட்சியமான பசுக்கள் எகிப்து
தேசமெங்கும் நான் கண்டதில்லை. வசனம் 20. கேவலமும் அலட்சியமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. வசனம் 21. அவைகளின் வயிற்றுக்குள் போய் வயிற்றினின் தோன்றாமல் முன் இருந்த போலவே அலட்சியமாயிருந்தது. அப்படியே கண்டு விழித்து கொண்டேன். வசனம் 22. பின்பு நான் என் சொப்பனத்திலே நிறைமேனி உள்ள 7 நல்ல கதிர்களை ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். வசனம் 23. பின்பு சவ்வியவைகளும் கீழ்காற்றினாலும் தேய்ந்த பாதாரணைவைகளுமான 7 கதிர்களும் முளைத்தது. வசனம் 24. சவ்வியனும் கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. அதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். அதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். வசனம் 25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்யப்போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். வசனம் 26. இந்த 7 நாள் பசுக்களும் 7 வருஷம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷம், சொப்பனம் ஒன்றே. வசனம் 27. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷம், கீழ்காற்றினால் தீந்து சவ்வியமான 7 கதிர்களும் 7 வருஷம், இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷம் மாம். வசனம் 28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். வசனம் 29. எகிப்து தேசமெங்கும் பூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். வசனம் 30. அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வசனம் 31. வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்திலே முன்னிருந்த பூரணம் எல்லாம் ஒழிந்து போகும். வசனம் 32. இந்த காரியம் தேவனாலே நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் தேவன் அதை சீக்கிரத்திலே செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. வசனம் 33. ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனையே எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. வசனம் 34. அப்படியே பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனையும் வைத்து பூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளைய விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. வசனம் 35. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களையும் எல்லாம் சேர்த்து பட்டணங்களிலே ஆகாரம் உண்டா இருக்கிறபடிக்கும் பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பவர்களாக. அதன் 36. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கும் அந்த தானியம் இனி எகிப்து தேசத்திலே உண்டாகும். பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காகவும் தேசத்திற்கு ஒரே வைப்பா இருப்பதாக என்றான். வசனம் 37. அந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர்கள் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. வசனம் 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவனும் உண்டோ என்றான். வசனம் 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னைப் போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. வசனம் 40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்திலே மாத்திரம்
உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். வசனம் 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. 42. பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரையை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. 43. தன்னுடைய 2ஆம் இரதத்தின் மேலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். 44. பின் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். 45. மேலும் பார்வோன் யோசேப்பை சாபனாத் ஏனேயா என்கிற பெயரை இட்டு ஒன் பட்டணத்து ஆசாரியனாகிய பொத்திபாராவின் குமாரத்தியாகிய அஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். வசனம் 46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். வசனம் 47. பூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமியில் மிகுதியான பலனை கொடுத்தது. வசனம் 48. வெவ்வேறு வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களையே பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்த பட்டணத்திலே அதன் சுற்றுப்புறத்து தானியங்களையும் கட்டி வைத்தான். 49. அப்படி யோசேப்பு விளைந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. வசனம் 50. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களே நான் ஒட்டனத்து ஆசாரியனாகிய பொத்திபாராவின் குமாரத்தியாகிய அஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். 51. யோசேப்பு தன் வருத்தம் யாவையும் தன் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் 12 பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். 52. நான் சிறுமை பட்டு இருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி எளியவனுக்கு எப்ரேம் என்று பெயரிட்டான். வசனம் 53. எகிப்து தேசத்தில் வந்த பூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்தன் பின். வசனம் 54. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. வசனம் 55. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போதோ ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்கிறபடியே செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் சொன்னான். வசனம் 56. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர கொடிதாயிற்று. வசனம் 57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் சகல தேசங்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்து வந்தார்கள்.